Hi friends, இன்னைக்கு நம்ம 10th மேத்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.7ல ஃபஸ்ட்டில் சயின்ஸ் சம் பார்க்கலாம். 7x square plus 2 root 14x plus 2 divided by x square minus 1 by 2x plus 1 by 16. இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா 7x square plus 2 root 14x plus 2 இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ இங்கே ரூட் 14x இருக்குது அப்படின்னா நம்ம இந்த 7ஐயும் ரூட்குள்ளே கொண்டு வரலாம். 7 ரூட்குள்ளே கொண்டு வரணும்னா ரூட் 49 எழுதலாமா? ரூட் 49 வந்து வெளியே எடுத்து 7 ஆயிரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2 வந்து எப்படி எழுதலாம்? ரூட் 4ன்னு எழுதலாமா? ரூட் 4ன்னு எழுதால் அது வந்து 2 ஆயிரும். இப்போ இப்படி சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது இப்போ என்ன பண்ணோம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை வந்து ஆட் பண்ணால் 2 ரூட் 4ன்னு வரும். ரூட் 14 வரும். அதாவது ரூட் 49 இன்ட்டு ரூட் 4 மல்டிப்ளை பண்ணோம். அதாவது 49 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் 36 3 156 வருதா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 156 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? 14 ஆயிருமா? அதாவது 14 இன்ட்டு 14 போட்டுக்கலாம். இப்போ 14 இன்ட்டு 14 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரூட் 14 இன்ட்டு 14 வருது. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 156 வரணும். அதே அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 ரூட் 14 வரணும். அதாவது ரூட் 14ஐயும் ரூட் 14ஐயும் ஆட் பண்ண என்ன வருது? 2 ரூட் 14 வருதா? இப்போ இது அப்படியே பிரிச்சுக்கலாம். 49x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 14x வந்து எப்படி எழுதிக்கலாம்? 14x ப்ளஸ் 14x ப்ளஸ் ரூட் 4. இப்போ இந்த 49 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 7 இன்ட்டு 7 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 14 7 இன்ட்டு 2x ப்ளஸ் அதே மாதிரி ரூட்டுக்குள்ளே 7 இன்ட்டு 2 போட்டுக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் ரூட் 4 வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 போட்டுக்கலாம். இப்போ இங்கே இந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? இங்கே ரூட் 7 ஒரு 7 காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது. அதனால் ரூட் 7xஐ வெளியே எடுத்து எழுதிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? ரூட் 7x இருக்குது ப்ளஸ் இதில் ரூட் 2x வந்துருச்சா? அடுத்தது ப்ளஸ் இங்கே ரூட் 7 இன்ட்டு 2x வருது. இங்கே ரூட் 2 இன்ட்டு 2 இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன எடுத்துலாம்? ரூட் 2 வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? ரூட் 7x ப்ளஸ் இதில் ஒரு ரூட் 2 எடுத்துனா ரிமைனிங் என்ன இருக்குது? ப்ளஸ் ரூட் 2. இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 இங்கே ரூட் 2 தான் வரும். அதாவது இங்கே ரூட் 7 இன்ட்டு 2ல் எக்ஸ் எடுத்ததால் இங்கே எக்ஸ் வராது, ரூட் 2 தான் வரும். ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 இங்கே அதே மாதிரி ரூட் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடலாம். ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 வெளியே எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குது? ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 இருக்குது. இதே மாதிரி அடுத்த சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2x ப்ளஸ் 1 பை 16 இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணோன்னா மேலேங்களையும் 16ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக 16ஆல் மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 16 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 பை 16 காமனாக வச்சுக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 16x ஸ்கொயர் மைனஸ் 16 2ஆல் டிவைட் பண்ணால் 8x ப்ளஸ் 1 வரும். 1 பை 16 அப்படியே இருக்கும். 16x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 1 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது 16 இன்ட்டு 1 = 16 வந்துருச்சு. இப்போ இந்த 16 வேல்யூ வந்து நம்ம எனி 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 16 வரும். அதே 2 வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா -8 வரணும். இப்போ 4 4s are 16 வருது. அதே அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 வருதா? இப்போ 16x ஸ்கொயர் 8x எப்படி பிரிக்கலாம்? -4 -8 வரும். அதே -4 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 16 வரும். -4x ப்ளஸ் 1. இப்போ 1 பை 16 அப்படியே வச்சுக்கலாம். 16x ஸ்கொயர் மைனஸ் 4x என்ன காமனாக இருக்குது? 4x காமனாக இருக்கா? வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 4x மைனஸ் 1. -4x ப்ளஸ் 1ல் -1 வெளியே எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும்? 4x மைனஸ் 1. இப்போ 1 பை 16 அப்படியே வச்சுக்கலாம். இதில் 4x - 1 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது?
4x minus 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணதை ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7x square plus 2 root 14x plus 2 divided by x square minus 1 by 2x plus 1 by 16 வந்து இப்போ root 7x square plus 2 root 14x plus 2 வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், root 7x plus root 2 into root 7x plus root 2 இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட்டா டிவைடட் பை இதுக்கு எப்படி எழுதியிருக்கோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by 16 அப்படி எடுத்துக்கோங்க. 4x minus 1 into 4x minus 1. இப்போ இந்த ரெண்டுலேயும் எது காமனாக எடுத்துக்கலாம், root 7x plus ஸ்கொயர் ரூட் வந்து ரெண்டுலேயும் ஒன்று தானே வெளியே வரும், டிவைடட் பை 1 by 16 காமனாக வெளியே எடுத்தால் என்ன வரும், காமனாகிறத விட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 1 by 4. இங்கே 4x minus 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 4x minus 1 into 4x minus 1னா ஒரு 4x minus 1 மட்டும் வரும். இந்த 4 டினாமினேட்டர் கீழே டினாமினேட்டர் வந்தால் அது ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். 4 இந்த 4 மேலே போயிடும், root 7x plus root 2 divided by 4x minus 1. Thank you.